விட்டாயா? நமஸ்காரம் நமஸ்காரம். வர வேண்டும் ஐயா. நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லு. அவசரமா அழைக்கிறீங்களாமே. ஆமா. அமருங்கள் அமருங்கள். புரோகிரே ஐயா, ஆதி விரைவை இந்த அரசாங்கத்துக்கு அழைத்த காரணம் என்ன காரணமோ? என்னுடைய மகன் சிவமகி ஒரே மகன் ஒப்பற்ற மகன். அவனுக்கு நான் திருமணத்தை செய்து கண்குளிர காண வேண்டும் என்றும் இந்நாட்டின் பொறுப்பை அவருடைய ஒப்படைத்து நாட்டின் மன்னனாக திகழ வைக்க வேண்டும் என்பது என்னுடைய மனதில் நல்ல விஷயம். இருந்தாலும் என்னுடைய மகனுக்கு முதலில் திருமணத்தை செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி எந்த திசையில் இருக்கின்றால் வருங்கால மருமகன் என்னுடைய மகனுக்கு குருவால் பிறந்திருக்கிறதா இல்லையா என்பதை ஏனென்றால் பரம்பரையாக எங்களுடைய குடும்பம் பையாக அந்த ஜாதகத்தை கழித்து பார்த்து சொல்லுங்கள். பார்த்துதான் போயிடுச்சு. பார்த்து சொல்லிடுறேன். அதெல்லாம் நல்லா பாத்துருவேன். உடம்பு வீங்கி கூடும். மேஷம் செம்மன் கடகம் ரட்சகம். ராசி விருச்சிக ராசி. விருச்சிகம் என்றால் தேல், மேஷம் என்றால் ஆடு, ரிஷபம் என்றால் எருது, சிம்மம் என்றால் சிங்கம். ஒவ்வொரு இப்படி ஒவ்வொரு ராசிக்கு எந்தெந்த ராசியிலே எந்தெந்த நேரத்திலே பிறந்தவர்களுக்கு எந்த நேரத்திலே எந்த அதாவது குரு பலன் எப்படி இருக்கும், கங்கான புறத்தை எப்படி கூடும், எந்த திசையில பெண் கிடைக்கும், இதெல்லாம் பார்த்து ஒரு கட்டத்தை கூட்டி வகுத்து பார்க்கணும்டா. கம்பளை எத்தனை லட்சம் வாங்கிக்கிறான்னு முதல்ல பாரு. பார்த்து விடுறேன். பெட்டியார் வாஜாரு 7 லட்சம் வாங்கிக்கிறாரு. மிருதங்காரை சச்சியாரு 9 லட்சம் வாங்கிக்கிறாரு. அவரு அந்த லிஸ்ட்ல கொண்டு போய் விட்டுட்டியா? நீதான் 9 லட்சம் வாங்கியிருக்கேன்னு பார்த்தேன். அவரு வாங்கிட்டாரா? மாம்பாக சக்தியோட வந்து ஒரு 11,000 வாங்கிக்கிறாரு. 1000 தான் வாங்கியிருக்காரு. அவர் கட்டிடுவார். ஏண்டா குறுக்க பேசப்படாது. ஒரு ஜாதகத்தை கிழித்து கட்டத்தை கூத்தி வைத்து பார்க்கும்போது என்ன 5 லட்சம் வாங்கிக்கிறாரு. கேட்டேன், கிடைக்கல. அது பின்னாடி வரும். பின்னாடி வரத நீ எடுத்துக்கோ. முன்னாடி வரத மட்டும் என்ன அனுப்பு. மேஷம் சிம்மம் கடகம் விருச்சிகம் துலாம் இப்படி ராசித்தை கட்டத்தை வழக்கு பார்க்கும்போது சிவமணி சிவமணி என்ற எழுத்தை தலை எழுத்து பார்க்கும்போது சா சி சு சே சா சி சு சே சிவமணி. அச்சோ, இந்த கட்டத்தில் இந்த எழுத்தில் பார்க்கின்ற இந்த ஜாதகமே சரி வரவில்லையே. இந்த விஷயத்தை மன்னரிடத்தில் நாம் எப்படி சொல்வது? சரி சரி, உண்மையை சொல்வதுதான் சால சிறந்தது. சொல்லி விடுவோம். சிவனுடைய ஜாதகத்திலே கணித்த கட்டத்தை கூட்டி வகுத்து பார்க்கின்ற நேரத்தில் சிவனுடைய ஜாதகத்தில் பொருத்தம் குருப்பலம் எல்லாத்தையும் கழித்து பார்த்து எப்பொழுது அப்படி பார்க்கின்ற நேரத்திலே பார்க்கின்ற கட்டத்தில் சிவனுடைய ஜாதகத்தில் என்னையா சிவனுடைய ஜாதகத்தில் நாளை காலை எத்தனை மணிக்கெல்லாம் சிவனுடைய உயிர் பிரிந்து உண்மையைத்தான் ஐயா உரைக்கிறேன். என் மகன் நாளை காலை 8:30 மணிக்கெல்லாம் அந்த காலன் என்று சொல்லக்கூடிய எவன் வீடு கவர்ந்து அப்படித்தானே ஜாதகத்திலே இருக்கிறது. ஐயா, என் மகனுக்கு திருமணத்தை செய்து கண்குளிர காண வேண்டும் என்று நான் மனக்கோட்டை கட்டியிருக்கிறேன். என்னுடைய எண்ணம் ஈடேற வேண்டும். என்னுடைய மகன் நாட்டில் ஆள வேண்டும். என்னுடைய மகனை நான் காப்பாற்றியே தீர வேண்டும். ஏதாயிரம் உபாயம் இருக்கிறதா? ஐயா, விதியை கூட மதியால் வெல்லலாம் என்று பெரியோர்கள் உரைத்திருக்கிறார்கள். உண்மை. அதன்படி பார்க்க போனா எப்படி சிவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. எந்த வழியாக சொல்லுங்க, நான் செய்து முடிக்கிறேன். அதாவது ஆழ்கடலிலே இரும்பால் கோட்டை அமைத்து இரும்பால் கோட்டை கட்டி அதை சுற்றி அக்னி ஜுவாலை வளரச் செய்து அதற்கு உள்ளே ஒரு ரகசிய அறையை ஏற்படுத்தி அந்த அறைக்குள்ளே உங்களுடைய மகனுக்கு நீங்களே காவலாக இருந்தால் ஒருவேளை சிவமனின் உயிரை காப்பாற்றினாலும் காப்பாற்றப்படலாம். ஒருவேளை என்ன எனக்கு தேவை என்னுடைய மகன் சிவமனின் உயிரை காப்பாற்ற நான் எப்பாடுபட்டாயும் உங்கள் வார்த்தையை செய்து முடிப்பேன். உடனே செய்து முடிங்கள் ஐயா. என்னப்பா இது? ஆனந்தமும் செந்தாமரை மலர் பூத்தார் போல் இருக்க வேண்டிய உங்கள் முகம் இன்று வாடி வதங்கி இருக்கிறது. என்ன காரணம்? காரணம் இருக்கிறது. என்னப்பா, என்னாச்சு? அதை எடுத்துரைப்பதற்கு என்னுடைய நாவானது இல்லை மகளே. என்னப்பா
உனக்கு திருமணத்தை செய்தும் நாட்டை பொறுப்பு ஒப்படைத்தும் மனக்கோட்டை கட்டினீங்களா? ஆமா, என்னுடைய எண்ணம் ஈடேறாமல் போய்விடும் போல் தோன்றுகிறது மகனே சிவமணி. என்னப்பா? போகிறேன் அழைத்து உன்னுடைய பிறந்த ஜாதகத்தை கணித்து பார்த்ததிலே எப்படி சொல்வது என்று புரியவில்லையா மகனே? என்னப்பாச்சு? என்னப்பா மகனே, என்னப்பா? மனதை திடப்படுத்திக் கொள்ளப்பா. ஏன்? நாளை காலை 8:30 மணிக்கெல்லாம் 8 மணிக்கெல்லாம் அந்த யமனுடைய உயிரை கவர்ந்து மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் மனிதன் நினைப்பதுண்டு மனிதன் நினைப்பதுண்டு
மனித நினைப்பதும்